எப்பவுமே சத்தியத்தை அறிந்தால் நமக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொன்னார் பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டார். எங்க நரகம் தான் முடிஞ்சு போச்சு அவன் சொல்லிட்டார். ஆனால் இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்றான். இங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த உயிர்ப்பித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் சிந்திங்க. இரண்டாவது காரியம், மரிச்சவங்க உயிரோடு கூட எழும்புவாங்க பிரதர். நியாய தீர்ப்பு நாளில நம்ம நாட்டில் என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பாங்க. உங்களை மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்தினரையும் அவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பித்து இப்பதான் சிங்காசனத்துல நியாயம் தீர்ப்பார்னு பைபிள் இருக்கு. சோ இது உயிர்ப்பிக்கிறது கிடையாது. இன்னொன்னு நீங்க சொல்லலாம், இயேசு கிறிஸ்து வார்த்தை பழைய ஏற்பாட்டுல இருந்த பொழுது ஏனோக்கும் சாகாமலே உயிர்ப்பித்தார். இரண்டாவது எலியா சாகாமலே உயிர்ப்பித்தார். இது என்னது? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறதற்கு முன்பாகவே நடக்கப்பட்ட காரியம். அப்போ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்னது? அதாவது கிறிஸ்தவங்க செத்து போனாங்க அப்புறம் உயிரடைவாங்க இந்த காரியங்களை சொல்லல. அப்போ எந்த நோக்கத்துக்காக கிறிஸ்து சொன்னார் என்பதை நோக்கத்தை சொன்ன அவர்கிட்ட தான் அந்த பதில் இருக்கு. போய் கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்.